சட்டப்படி எலெக்ஷன் கமிஷனோட பைலா பிரகாரம் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் ஒரு மனிதர் 2 கட்சியில் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அவர் உதயசூரிய சின்னத்தில் நின்னார் அப்படின்னாலே ஒரு மெம்பர் ஆனால் தான் ஒரு கட்சியில் நிற்க முடியும், எலெக்ஷனில் நிற்க முடியும். இதுதான் வந்து ரூல். அப்போ ஃபார்ம் பி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு, அதை தான் நாமினேஷன் பண்ணியிருப்பாரு. அது மூலமாக உதயசூரில் நின்று ஜெயிச்சு எப்படி மு.க. ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்கிறாங்களோ அது போல் ஒரு எம்எல்ஏவும் பதவி ஏற்றுப்பாங்க, உறுதிமொழி ஏற்றுப்பாங்க. அந்த உறுதிமொழி ஏற்றுக்கும் போது எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவர் இந்த தொகுதியின் எம்எல்ஏ இந்த சின்னத்தில் நின்று போட்டிட்டு இவ்வளோ வாக்குகளில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் அதுதான் இருக்கும். இதை தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். இதுக்குள்ளே வந்து அவர் பயங்கர டென்ஷன் ஆகி கண்ணாப்பினான்னு கத்தி லூசு பயில நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் அதை பண்ணுறீங்க, நீங்கள் விஜய்க்கு சோம்பு என்னெல்லாமலும் நான் ஏங்க பதட்டப்படுறீங்க, இருங்க பேசுவாங்க அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகி மைக்கு கெஸ்ட்டு போயிட்டார். இதுதான் நடந்துச்சு. இதை வந்து அவங்க அப்படியே போட்டாங்க. அது ஏதோ போச்சு, இப்போ ஏதோ பிளாக் ஆகிடுச்சின்றீங்க, தெரியல, கேட்டு தான் பார்க்கணும். எப்போ பிளாக் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஏதோ வைரல் ஆச்சுன்றீங்க, பரவாயில்ல, பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க. நேற்றுக்கு போட்டது இன்றைக்கே கேட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அவருக்கு